ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 3/6/2024க்கான கேரளாட்டு சார்ட் கிச்சானிக்கு வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 4 டிஜிட்டில் ஒரு நம்பர் வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஸோ பட் வந்து பார்த்தீங்கன்னா 3 டிஜிட் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகிருக்கும். ஸோ யார் வின் பண்ணீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? இன்றைக்கான கெஸ்ஸிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஏப்ரல் மாதம் பாருங்கள். ஏப்ரல் மாதத்தில் ஏபி பாருங்கள் 53, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 54, சரிங்களா? அடுத்த நம்பர் அந்த மாதிரி கணக்கு 53க்கு அப்புறம் ஒரு 54, போன மாதத்தில் வந்து பார்த்தோன்னா 24, 24க்கு அப்புறம் ஒரு 25. ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 94, 94க்கு அப்புறம் ஒரு 95ன்னு சொல்லி அடிச்சிருக்காங்க. அதாவது அடுத்தடுத்த நம்பர் அடிக்கும் பொழுது எப்படி ரிசல்ட் ஆடுறாங்க அப்படின்னு பாருங்கள். 948ன்னு அடிச்சிருக்காங்க, சரிங்களா? ஸோ இதில் உள்ள பி போர்டு உள்ள ஏ போர்டு நான் வந்து எடுத்துட்றேன். ஸோ இதில் 4க்கு பவர் வந்து பார்த்தீங்கன்னா 9, 3க்கு பவர் வந்து பார்த்தீங்கன்னா 8, சரிங்களா? இந்த 98 அப்படிங்கிறது ஏசி வந்திருக்கு. இங்கே உள்ள பி போர்டுக்கு இங்கே கிராஸாக, சரிங்களா, 4 அப்படின்னு சொல்லியிருக்கு. 4க்கு பி போர்டு பாஸ் ஆகிருக்கு, சரிங்களா? அப்போது 948 பாஸ் ஆகிருக்கு, சரிங்களா? 948 அப்படிங்கிற நம்பர் பாஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 24, 25க்கு வந்து பார்த்தோன்னா முதல் ஏ போர்டு விட்டுறோம், பி போர்டு விட்டுறோம். 2க்கு பவர் வந்து பார்த்தோன்னா 7, 4க்கு பவர் 9, 79 அப்படிங்கிற நம்பர் நமக்கு ஏசி தான் வச்சுருக்காங்க. இந்த கிராஸில் வந்து பார்த்திங்கன்னா 8 இருக்குது. 8 அப்படிங்கிற நம்பர் பி போர்டு பாஸ். அப்போது நமக்கு கரெக்டாக 987 அப்படிங்கிற நம்பர் ஏசியில் வச்சு நமக்கு டேரெக்டாக பாஸ் ஆகிருக்கு, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 9, இது 5 எடுத்துடுறோம். அப்போ 9 4ன்னு இருக்குது. 9 4க்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 9க்கு பவர் 4, 4க்கு பவர் 9, சரிங்களா? 49 அப்படிங்கிற நம்பர் வரும். ஸோ இங்கே இந்த ரிசல்ட்டுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிராஸாக 3 அப்படின்னு சொல்லி இருக்குது, சரிங்களா? அப்போது 439. ஸோ ஏசியில் 94ஆகவும் மாறி வரலாம், ஏன்னா அந்த மாதிரி வந்திருக்கு, சரிங்களா? ஸோ அதனால் 934. ஸோ இங்கே நமக்கு டி போல் வந்து பார்த்தோன்னா 5 அப்படி நம்பர் வச்சுருக்கேன், சரிங்களா? ஏன்னு கேட்டிங்கன்னா தொடர்ந்து 4 நாள் 3 நாள் வந்து பார்த்தோன்னா டி போல் ஒரே மாதிரி 2-3 மாதம் வந்து பார்த்தோன்னா வச்சுட்டு வராங்க, சரிங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 8 8ன்னு சொல்லி வச்சுருப்பாங்க. அதுக்கு போன மாதம் 9 3 சொல்லி வச்சுருந்தாங்க. ஸோ இந்த மாதம் 5 5ன்னு சொல்லிட்டு வரக்கு சான்ஸ் இருக்குது, சரிங்களா? 54 39, 59 34, சரிங்களா? ஸோ இந்த 2 நம்பர் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், சரிங்களா? 54 39, 59 34 ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? ஸோ இந்த 93க்கும் சான்ஸ் இருக்குது. அதுவும் எதனால் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ கரெக்டாக பார்த்துக்குங்க. 93 எதனால் சான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேட்டர்ன் உங்களுக்கு நிறைய டைம் அடிச்சிருப்பாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேட்டர்ன், ஸோ இந்த இங்கே இருக்குது பாருங்கள், கரெக்டாக 51, சரிங்களா? 51 53 இந்த கேப்பில் உள்ள ஒரு 52 வந்து பார்த்தோன்னா இங்கே அடிச்சிருப்பாங்க, சரிங்களா? அதே மாதிரி இங்கே நமக்கு 94 இருக்குது, 95 இருக்குது, சரிங்களா? அடுத்து நமக்கு உள்ள நம்பர் வந்து பார்த்தோன்னா 93 வரணும், சரிங்களா? 93 அப்படிங்கிற நம்பரு அடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? ஸோ அதை வச்சு நம்ம வந்து கொடுத்துருக்கோம், சரிங்களா? அந்த நம்பர் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கரெக்டாக ஏபி 52க்கு பாருங்கள், கிராஸாக மார்ச் மாதம் 2ஆந்தேதி அடித்தது வந்து நமக்கு வந்து பார்த்தோன்னா 3ஆந்தேதி, ஏப்ரல் மாதம் 3ஆந்தேதி ஏபி 25க்கு 25 கரெக்டாக பாஸு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஏசி மட்டும் பாருங்கள், ஏப்ரல் 2ஆந்தேதிக்கு அதுக்கு அடுத்த மாதம் 3ஆந்தேதி வந்து பார்த்திங்கன்னா 249 ஏசிக்கு ஏசி கரெக்டாக பாஸு, சரிங்களா? 29க்கு 29 பாஸு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஸோ இந்த இடத்துல 24ன்னு சொல்லியிருக்கு. 24க்கு 24 அப்படிங்கிற நம்பரு வரதுக்கான சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? 24க்கு 24 அப்படிங்கிற நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ 24 அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு அப்படின்னா, ஏன்னா 52க்கு 25 வந்திருக்கு, 29க்கு 29 வந்திருக்கு, 24க்கு 42 அப்படின்னு சொல்லிட்டு வரலாம், அல்லது 26 அப்படின்னு சொல்லிட்டு வரலாம், சரிங்களா? இங்கே நமக்கு 15 அப்படிங்கிற நம்பர் இருக்குது, சரிங்களா? இங்கே 94ன்னு வச்சுக்கோங்க. 94க்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி இங்கே ஏபி 95, அப்போது இந்த இடத்துல 25 இருக்குது, சரிங்களா? அடுத்து 25 இருக்குது. 25க்கு அடுத்து நமக்கு 26 வரதுக்கு சான்ஸ் இருக்குது, சரிங்களா? 26ங்கிறத நம்ம இங்கே 62ன்னு வச்சோம்னா 624 சிங்கிள் ஷாட்டில் ஒரு நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது, சரிங்களா? ஸோ கெஸ்ஸிங் கரெக்டாக பொறுத்திருக்குன்னு நினைக்கிறேன், பார்த்துக்குங்க. முதல் நாள் ஒரு ஏபி 49, சரிங்களா? 49க்கு நமக்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி, அதாவது 94 வச்சோம்னா 95, அப்போ 25 வச்சோம்னா 26க்கு நம்ம 62ன்னு திருப்பிக்கிறோம், சரிங்களா? இப்போ இங்கே உள்ள 24 டேரெக்டாக வந்துச்சு அப்படின்னா 624ன்னு சொல்லிட்டு வரக்கு சான்ஸ் இருக்குது, சரிங்களா? அதே மாதிரி
இங்கே 15 51 15 வந்து 51 வச்சுக்கோங்க. 52க்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 51லேருந்து ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி 52ன்னு வச்சுட்டாங்க. ஒருவேளை இந்த 25 இருக்குது பார்த்தீங்களா? ஸோ 25க்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணோம்னா 26 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ 26 அப்படி நம்பரும் நமக்கு வந்து பார்த்தோன்னா வைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. 26 அப்படின்னு சொல்லிட்டு வச்சாங்கன்னா ஏசியில் தான் நமக்கு வரும். சரிங்களா? அப்படி ஏசியில் வந்துச்சுன்னா இங்கே நம்ம 42ன்னு வச்சிடலாம். அப்போது 642 புரியும்னு நினைக்கிறவங்களுக்கு. இங்கே 15 51 திருப்பி நமக்கு பிசியில் வச்சுட்டாங்க. அப்போ 25க்கு அப்புறம் 26 26ங்க அப்படிங்கிறப்ப இப்படி நமக்கு திரும்பி வரதுக்கு சான்ஸ் இருக்குது. 624 642 ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வரதுக்கு சான்ஸ் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு இந்த சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த 2 பேட்டர்ன் தான் வந்து பார்த்தோன்னா ஒரு ஸ்ட்ராங்கான பேட்டர்னு. பேட்டர்ன் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வர்றதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4 டிஜிட் நம்பரு. ஸோ இந்த நம்பர் பார்த்துக்குங்க கரெக்டாக 95 54 கரெக்டாக 3 நாள் கேப் விட்டு. சரிங்களா? 95 54க்கு 3 நாள் கேப் விட்டு வந்து பார்த்தீங்கன்னா 95 54. சரிங்களா? ஸோ மார்க் பண்ணி காமிச்சிடறேன் உங்களுக்கு. ஸோ 59 49 பாருங்கள் கரெக்டாக நமக்கு 59 49 அப்படிங்கிற நம்பர் இந்த இடத்துல இருக்குது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 29 55க்கு நமக்கு 4 டிஜிட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 59 52 அப்படிங்கிற நம்பர் இருக்குது இந்த இடத்துல. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த 20 93 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ இதுக்கு நம்ம ஏற்கனவே 93 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே எடுத்தாச்சு. சரிங்களா? இப்போது 95க்கு அப்புறம் கீழே 90ன்னு சொல்லி வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பேட்டர்னே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டைம் ஒன்று சொல்லியிருப்பேன். இந்த பாருங்கள் 90 95. ஸோ அதே மாதிரி 55 55க்கு அப்புறம் 60. ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து பார்த்தோன்னா நமக்கு ஆடிட்டே இருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 20 25. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இங்கே 95க்கு ஒரு நம்பர் மைனஸ் இப்போ 5 நம்பர் மைனஸ் பண்ணி 90ன்னு சொல்லி வைக்கலாம். ஸோ 90ன்னு வச்சாங்கன்னா ஏன்னா நமக்கு ஏற்கனவே 93ங்கிற நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு 94 92 கேப் நம்பரு 93. சரிங்களா? 94 92 கேப்பில் 93. அது எக்ஸாம்பிளும் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம சொல்லியிருந்தேன். சரிங்களா? 53 51 கேப்பில் 52 இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இங்கே வந்துருந்துச்சு. அதே மாதிரி 94 92 கேப்பில் 93 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. சரிங்களா? அந்த நம்பர் வந்து பார்த்தோன்னா நமக்கு இந்த மாதிரி வந்து வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போது ஏபியில் திருப்பி கூட வரதுக்கு சான்ஸ் இருக்குது. சரிங்களா? அப்படி வந்துச்சுன்னா 093 சொல்லி வரலாம். ஸோ 093 சொல்லி வந்துச்சுன்னா 20 93. அப்படி இல்லைன்னா 2903. சரிங்களா? 2903 அல்லது 2093 அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த நம்பர் எல்லாருமே வந்து எடுத்து ட்ரை பண்ணிடுங்க. கண்டிப்பாக வர்றதுக்கு நல்ல ஒரு சான்ஸ். ஏன்னா சிம்பிளாக உள்ள பேட்டர்ன் தான் வந்து பார்த்தோன்னா இன்றைக்குமே வந்து அடித்தாங்க. சரிங்களா? இப்போது 2903 அப்படிங்கிற நம்பரும் நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன அந்த பேட்டர்னுமே வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள். மொத்தமாக இன்றைக்கி வந்து 6 நம்பர் வந்து சொல்லியிருக்கோம். சரிங்களா? ஸோ 6 நம்பரில் ஃபஸ்ட்டு சொன்ன அந்த பேட்டர்ன் தான் வந்து பார்த்தோன்னா எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ மற்ற பேட்டர்ன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ லாஸ்ட்டாக ஒரு பேட்டர்ன் சொல்கிறேன் பார்த்துக்குங்க. 13ஆம் தேதி 36 63. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா 23ஆம் தேதி 32 62 அப்படின்னு சொல்லியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ இதில் 22 இருக்குது பார்த்தீங்கன்னா 22லேருந்து ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணிக்கிறோம் 3. அப்போது 66லேருந்து ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணோம்னா 7. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிங்கிள் நம்பராக இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டபுள்ஸ் அடிச்சிருக்காங்க. சரிங்களா? அப்போ இங்கே சிம்பிள் நம்பராக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 3 தான் இருக்குது. சரிங்களா? இங்கே 22க்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி இங்கே சிங்கிள் நம்பராக போட்டாங்க. சரிங்களா? இங்கே முன்னாடி சிங்கிள் நம்பராக இருக்கிறத வந்து இங்கே டபுள்ஸ் ஆக்கிட்டாங்க. அப்போ இங்கே இந்த இடத்துல சிங்கிள் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 3 தான் இருக்குது. அப்போ 3 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா பிசியில் வச்சுக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு நமக்கு ஏபி டபுள்ஸ் அடிச்சிட்டாங்க, ஏசி டபுள்ஸ் அடிச்சிட்டாங்க. சரிங்களா? பிசி தான் அடிக்கலை. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்குங்க. இங்கே 22லேருந்து 2னா 22 இருக்குது, அதுலேருந்து ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணோம்னா 3. இங்கே 6க்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணோம்னா 7. அப்போது 7ங்கிற நம்பர் இங்கே வரணும். இங்கே சிங்கிளாக இருக்கிற நம்பர் இங்கே டபுள்ஸு,
அப்போ இங்கே சிங்கிளாக இருக்க நம்பர் தான் இங்கே டபுள்ஸ் வரணும் சரிங்களா. இப்போ இங்கே காமனாக வந்து பார்த்தோன்னா டி போர்டு 3 அப்படிங்கிறப்ப 37 33 அப்படிங்கிற நம்பரை எடுத்து ட்ரை பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ இந்த நம்பர் சப்போர்ட்கான நம்பரு. நான் சொன்ன இந்த ஃபஸ்ட் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த பேட்டர்னு எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி இருக்குது. அந்த பேட்டர்னை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து ட்ரை பண்ணிக்கிங்க, வர்றதுக்கான ஒரு சான்ஸ் வந்து இருக்குது சரிங்களா. ஃபஸ்ட்டு சொன்ன பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் தான். ஏசியில் 94 அப்படிங்கிற நம்பரை வச்சு 49ங்கிற நம்பரை வச்சு 3 3 சரிங்களா. பி போர்டு 3 வச்சு நம்ம எடுத்து ட்ரை பண்ண சொல்லியிருந்தோம். 59 54. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா இப்போ நம்ம லாஸ்ட்டாக இன்னொரு பேட்டர்ன் சொன்னோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த பேட்டர்னுக்கும் வர்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. 90 வச்சு சொல்லியிருந்தோம். 903 093. ஸோ நீங்கள் 3 டிஜிட் எடுத்து ட்ரை பண்ணுறவங்க நம்ம லாஸ்ட்டாக சொல்கிற நம்பருக்கு பார்த்தீங்களா, அந்த நம்பர் மட்டும் நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணிக்கிங்க, போதுமானது. ஸோ இந்த நம்பர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சரிங்களா. ஸோ மற்ற நம்பர்ஸு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்கான நம்பர்ஸ் தான் சரிங்களா. ஸோ இதே நான் சொன்ன இந்த 934 அப்படிங்கிறது தான் ரொம்ப ஸ்ட்ராங்கு. என்னால் ஒரு நம்பர் தான் எடுத்து ட்ரை பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க இந்த 934 439 மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. மற்ற நம்பர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சப்போர்ட்கான நம்பர் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.